பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 71வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தாவை நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், உண்மைதான் நம்பி இருக்கிறேன்ட்டு உங்களுடைய வாயினால் சொல்கிறதில்ல, உண்மையாக உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கணும், உங்களுடைய சிந்தனையில். அப்போ பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தோடு உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், நான் எந்த மனுஷரையும் நம்பலப்பா, உங்களை நம்பி வந்துட்டேன், எல்லாவற்றையும் விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தை உங்களை வெட்கமடையாதபடி செய்கிற தேவனாக இருக்கிறா. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். அப்போ உங்களுடைய நீதி உண்மை இல்லதுப்பா, உங்கள் நீதி நிமித்தம் என்னை விடுவித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை காத்தருளோ. உமது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். ஆண்டவரே, உடைய செவி என் பக்கமாய் சாய்த்து ஆண்டவரே எனக்கு நான் ஒரு நாள் வெட்கமடையாதபடி என்னை செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையின்படி உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து வெட்கப்படுத்தாதபடி உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் செவியை உங்களை எனக்கு சாய்த்து, அவர் உங்களுக்கு செவி சாய்த்து பதில் தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உண்மையாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வாராக. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனும் பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வெண்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.